ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்க இருக்கும் செய்தி கட்டுரை பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி. வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுதந்திர தினம் என்பது மற்றும் ஒரு கொண்டாட்டமோ ஒரு நாள் கடைபிடித்து மறந்து விடுகிற பண்டிகையோ அல்ல. அது ஒரு தலைமுறை தன் பொறுப்புகளையும் கடமைகளையும் கனவுகளையும் இன்னொரு தலைமுறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு. 2 நூற்றாண்டுகள் அந்நியரின் பிடியில் சிக்கி தவித்து பல நூறு பேரின் உயிர் தியாகத்தாலும் போராட்டங்களாலும் விடுதலை பெற்ற இந்தியா தனது சுதந்திர நூற்றாண்டை நெருங்கப் போகிற தருணம். இப்போது நாம் மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒருங்கிணைந்து தேசத்தை மேலும் பல கட்டங்களுக்கு முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு உள்ளது. இந்த பொறுப்புணர்வைத்தான் பிரதமரின் 80வது சுதந்திர தின உரை நமக்கெல்லாம் எடுத்துக் காட்டுகிறது. நாடு முழுவதும் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி தொடர்ச்சியாக தனது 13வது சுதந்திர தின உரையை ஆற்றினார். தில்லி செங்கோட்டையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சுதந்திர தின விழாவின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அணியும் தலைப்பாகைகள் அவரது தனித்துவமான அடையாளமாக மாறிவிட்டன. சுதந்திர தினத்தன்று பிரதமர் அணியும் தலைப்பாகைகளே தேசத்தின் ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் குறிக்கும் வகையில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் இந்த சூழலில் இந்த சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் ஆற்றிய உரை அதற்கு பல மடங்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இன்று ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, ஒவ்வொருவர் மனதிலும் தேசிய கொடி உள்ளது. இந்த சுதந்திர தினத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்தி மற்றும் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு நான் எனது அஞ்சலியை செலுத்துகிறேன். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். சுதந்திரத்திற்கு பிறகு செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து வந்தே மாதரம் பாடல் எதிரொலிக்கும் தருணம் இது. புதிய தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு தேசம் உற்சாகத்துடனும் ஆர்வமுடனும் முன்னேறி வருகிறது என்று பெருமிதத்தோடு தெரிவித்த பிரதமர் 2047க்குள் வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற பெரிய கனவை இந்தியா கொண்டுள்ளது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு வளர்ந்த நாடாக மாற தீர்மானிக்கும் போது அது நமது துணிச்சலின் அடையாளமாக அமைகிறது. உலகம் நம்மை மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறது. கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறை உற்பத்தி 4 மடங்கும், கதர் மற்றும் கிராம தொழில்துறை உற்பத்தி 5 மடங்கும், மின்னணு சாதன உற்பத்தி 7 மடங்கும் அதிகரித்துள்ளன. செல்போன் உற்பத்தி 33%, டிஜிட்டல் பரிவர்த்தனை 100% வளர்ச்சியடைந்துள்ளன. சிறிய கனவுகள் இனி போதாது, நாம் பெரிய கனவுகளை காண வேண்டும். ஏனெனில் பெரிய கனவுகள் நமது சிந்தனையை விரிவுபடுத்தி நமது தொலைநோக்கு பார்வையின் எல்லையை அகலமாக்குகின்றன. நமது உறுதிப்பாடு அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடு உறுதியாக இருக்கும்போது சிரமங்கள் மற்றும் பேரிடர்களுக்கு மத்தியிலும் கூட முன்னேறுவதற்கான வழியை உருவாக்கும் திறன் இயல்பாகவே உருவாகிறது என்று சூளுரைத்தார் பிரதமர். சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது, அதாவது 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதே நமது தொலைநோக்கு பார்வை. நாம் அதை அடைய வேண்டும். நமது 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியாலும் அயராத உழைப்பு மனப்பான்மையாலும் இந்த இலக்கு எட்டப்படும். பிரதமர் நமது கடந்த கால நிலையையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அவற்றோடு ஒப்பிடும்போது இன்று நாம் பெற்றுள்ள வளர்ச்சியும் கடந்து வந்திருக்கிற தூரமும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளங்கும். நாடு சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரம் பல கனவுகளுடன் கூடியதாக இருந்தது. இருப்பினும் நம்மால் போதுமான வேகத்தையோ அல்லது உத்வேகத்தையோ பெற முடியவில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா புதிய உத்வேகத்தை பெற்றுள்ளது. நாம் மிக வேகமாக முன்னேறி வருகிறோம். நமது 140 கோடி மக்களின் உறுதிப்பாடு எத்தகையது என்றால், நமது கூட்டு தீர்மானத்தையும் திறனையும் இனி எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சாமானிய மக்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு இதே தீவிரத்துடன் பணியாற்றியுள்ளது. முன்பை விட சராசரியாக ஆண்டுக்கு 15 மடங்கு வேகத்தில் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை வழங்கியுள்ளோம். முந்தைய ஆண்டு வேகத்தை விட 6 மடங்கு வேகத்தில் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏழைகளுக்கான கழிப்பறைகளை ஆண்டுக்கு 4 மடங்கு வேகத்திலும், பின்தங்கிய பிரிவினருக்கு வீடுகளை 3 மடங்கு வேகத்திலும் கட்டிக் கொடுத்துள்ளோம்.
நிர்வாகத்திலும் நாடு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. ஆயிரக்கணக்கான விதிமுறைகள், நடைமுறைகள் நீக்கப்பட்டுள்ளன. காலாவதியான நூற்றுக்கணக்கான சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளன. நவீன உள்கட்டமைப்பை உருவாக்க மெட்ரோ ரயில் வலைப்பின்னல்களை விரிவுபடுத்தினோம். பொது போக்குவரத்து அமைப்பை வலுப்படுத்தினோம். இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட வேகம் மற்றும் அளவு ஆகியவை சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக காணப்பட்ட ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன. இவை அனைத்தும் கடந்த 10 ஆண்டுகளுக்குள் நிகழ்ந்தவை. பிரதமரின் உரையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களில் ஒன்று சப்த தாரா என்ற 7 திசைகள் சார்ந்த வளர்ச்சி பார்வை. உற்பத்தி, விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை, உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, பசுமை மற்றும் நீல பொருளாதாரம், இந்தியாவின் மின்சக்தி ஆகிய 7 துறைகளில் இந்தியா புதிய உயரத்தை அடைய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். இந்தியாவை வெறும் உலகச் சந்தையாக வைத்திருக்காமல் உலகத்திற்கான உற்பத்தி மற்றும் புதுமை மையமாக மாற்ற வேண்டும் என்பது இதில் முக்கியமான கருத்து. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், விண்வெளி, ரொபாட்டிக்ஸ், தரவு மையங்கள் போன்ற துறைகளில் இந்தியா முன்னணி நாடாக வேண்டும் என்ற தனது இலக்கை சுதந்திர தின உரையில் முன்வைத்தார் பிரதமர். இந்தியாவை வெறும் உலகச் சந்தையாக வைத்திருக்காமல் உலகத்திற்கான உற்பத்தி மற்றும் புதுமை மையமாக மாற்ற வேண்டும் என்பதே பிரதமரின் கனவு. இந்தியாவின் மிகப்பெரிய பலம் அதன் இளைஞர்கள். அதனால் நாட்டின் எதிர்காலத்தை இளைஞர்களின் திறனுடன் இணைப்பது பிரதமரின் உரையில் முக்கியமான அம்சமாக இருந்தது. மேலும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தனது உரையில் அவர் அழைப்பு விடுத்தார். பெண் முன்னேற்றம் என்பது பெண்களுக்கான தனிப்பட்ட திட்டம் அல்ல, அது குடும்பத்தின், கிராமத்தின் பொருளாதார முன்னேற்றத்துடன் நேரடியாக தொடர்புடையது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்ற அடையாளம் உலக சந்தையில் தரத்திற்கான அடையாளமாக மாற வேண்டும் என்பதும் பிரதமர் உரையின் முக்கியமான செய்தியாக இருந்தது. உற்பத்தியில் அளவு மட்டுமல்ல, தரம், போட்டி திறன், நம்பகத்தன்மை ஆகியவை முக்கியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்திய நிறுவனங்கள் உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் போட்டியிட வேண்டும், இந்திய தயாரிப்புகள் உலக அளவில் அடையாளம் பெற வேண்டும் என்பதே பிரதமரின் இந்த பார்வை. விவசாயத்தையும் ஏற்றுமதியையும் இணைப்பது மற்றொரு முக்கியமான இலக்கு. சிறுதானியங்கள், மசாலா பொருட்கள், பழங்கள், மலர்கள் போன்ற இந்தியாவின் பாரம்பரிய வேளாண் பொருட்களை உலகளாவிய தயாரிப்புகளாக மாற்ற வேண்டும் என்றும் உலக தரத்திற்கு ஏற்ப விவசாய பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சி சுற்றுச்சூழலை புறக்கணித்ததாக இருக்கக்கூடாது. பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஆற்றல் சேமிப்பு, பசுமை போக்குவரத்து போன்ற துறைகளில் உலக அளவில் முன்னணி நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கம் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவடைந்து அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த உரையின் அடிப்படை செய்தி ஒன்றுதான்: இந்தியா இனி சிறிய இலக்குகளை வைத்துக்கொண்டு திருப்தியடையக்கூடாது. அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் குறைந்தது 50 இந்திய நிறுவனங்கள் இடம்பெற வேண்டும். உலகின் முன்னணி வங்கிகள், மருந்து நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்திய நிறுவனங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்ற அளவுக்கு இலக்கை உயர்த்த வேண்டும் என்பதும் பிரதமர் உரையின் மையமாக இருந்தது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது ஒரு அரசியல் முழக்கமாக மட்டும் இல்லாமல் அது நடைமுறையில் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதே அதன் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும். அறிவிப்புகள் திட்டங்களாகவும், திட்டங்கள் செயல்களாகவும், செயல்கள் மக்களின் வாழ்க்கையில் மாற்றமாகவும் மாறும்போதுதான் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நனவாகும். சுதந்திர போராட்ட வீரர்கள் நமக்கு அரசியல் சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார்கள். அடுத்த தலைமுறையின் கடமை அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்தியாவை அறிவு, தொழில்நுட்பம், பொருளாதாரம், சமூக நீதி மற்றும் மனித நேயத்தில் உயர்ந்த நாடாக மாற்றுவது. பிரதமரின் கனவை நிறைவேற்ற இந்தியா கரம் கோர்த்து நிற்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.